தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை ஜெப நேரம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயங்களை நாம் தாழ்த்தி வல்லமையான தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்படி அப்பு கொடுப்போம். தேவ ஆவியினால கர்த்தர் நம்மை நிரப்பி இயேசுவ நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னம் நம்மை வழிநடத்துவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காலை ஆராதனை வேளையை நமக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தார். தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக அவருடைய சமூகத்தை கிட்டி சேரும் பொழுது வல்லமையான வழிநடத்துதல்களை எங்களுக்கு தந்தருளுகிற நல்ல தேவனே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுடைய இருதயங்களை உணர்வுள்ளதாய் மாற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற துதி ஸ்தோத்திரங்கள் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படவும் உம்முடைய வல்லமையான பிரசனம் எங்களை வழி நடத்தவும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவனுக்கு உகந்தவர்களாய் உம்மை பின்பற்றி வருகிற அனுபவங்களிலே எங்களை வாஞ்சை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபைகளை தந்து நீங்கள் வழி நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்கார்வோம். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். உம் கரம் வல்லமை அறிந்தோர் உம்மை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. உம் கரம் வல்லமை அறிந்தோர் உம்மை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. சுத்தமான தண்ணீர் ரசமானதுவே, சுத்தமான தண்ணீர் ரசமானதுவே. அச்சயம் செய்தவர் இன்று என் இரட்சகர். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். உம் கரம் காயங்கள் கண்டோர் உம்மை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. உம் கரம் காயங்கள் கண்டோர் உம்மை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. காணக்கூடாதவர் கல்வாரி தோன்றினார், காணக்கூடாதவர் கல்வாரியில் தோன்றினார். ருசித்தோர் கூறுவார், இயேசுவே ஆண்டவர். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். உம் கரமின் மேலே உணர்வோர் உம்மை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. உம் கரமின் மேலே உணர்வோர் உம்மை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே, மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே. உம்மை அறிந்தவர் கூறுவார் ஸ்தோத்திரம். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். உம் கரமின் மேலே உணர்வோர் உம்மை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. உம் கரமின் மேலே உணர்வோர் உம்மை போற்றுவார் துதிப்பார். அல்லேலூயா. மாறிடும்
ஸ்தோத்திரம் தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய். ஹல்லேலூயா, சுத்தமான தண்ணீரை கர்த்தர் ரசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா, நம்முடைய ஜீவங்களிலும் காணப்படுகிற குறைவுகளை கர்த்தர் மதுரமாய் மாற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே உம்முடைய ஜீவத்தை எங்களுக்காய் நீர் அர்ப்பணித்து ஆண்டவரே தேவனிடத்திலே நாங்கள் அங்கீகரிக்கப்படுகிற அந்த நல்ல பாக்கியத்துக்குள்ளே கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நன்மையான வழி நடத்துதல்களை எங்களுடைய ஜீவங்களில் கர்த்தர் நீங்க தந்தருளுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செய்குவேன் இயேசுவையே நான் இடைவிடாமல் இருதயத்திலே. ஸ்தோத்திரம் செய்குவேன் இயேசுவையே நான் இடைவிடாமல் இருதயத்திலே. துதித்திடுவேன் நானும் திருநாமம் இவ்வுலக யாத்திரையில் என்றும் என்றுமே. துதித்திடுவேன் நானும் திருநாமம் இவ்வுலக யாத்திரையில் என்றும் என்றுமே. வானிலும் புவியிலும் மேலான நாமம் துதிகளால் முழங்கும் மகிமையோடு வானில். வானிலும் புவியிலும் மேலான நாமம் துதிகளால் முழங்கும் மகிமையோடு வானில். உன்னதமானவர் சர்வ வல்லவர் நம் ஜனத்தின் துதிகளில் வாசம் செய்பவர். உன்னதமானவர் சர்வ வல்லவர் நம் ஜனத்தின் துதிகளில் வாசம் செய்பவர். ஆராதனை செய்திடுவேன் நான் அபிஷேகத்தால் நிரப்புவேன். ஆராதனை செய்திடுவேன் நான் அபிஷேகத்தால் நிரப்புவேன். அந்நிய பாஷையில் நிறைத்திடுவான் அபிஷேக தைலம் ஊற்றிடுவான். அந்நிய பாஷையில் நிறைத்திடுவான் அபிஷேக தைலத்தை ஊற்றிடுவான். வானிலும் புவியிலும் மேலான நாமம் துதிகளால் முழங்கும் மகிமையோடு வானில். வானிலும் புவியிலும் மேலான நாமம் துதிகளால் முழங்கும் மகிமையோடு வானில். உன்னதமானவர் சர்வ வல்லவர் நம் ஜனத்தின் துதிகளில் வாசம் செய்பவர். உன்னதமானவர் சர்வ வல்லவர் நம் ஜனத்தின் துதிகளில் வாசம் செய்பவர். அந்தி சந்தி மத்திய வேளையில் முழங்காலை முடங்கிடுவேன். அந்தி சந்தி மத்திய வேளைகளில் முழங்காலை முடங்கிடுவேன். விண்ணப்பங்களை ஏறெடுப்பேன், துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பேன். விண்ணப்பங்களை ஏறெடுப்பேன், துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பேன். வானிலும் புவியிலும் மேலான உன் நாமம் துதிகளால் முழங்கும் மகிமையோடு வானில். வானிலும் புவியிலும் மேலான உன் நாமம் துதிகளால் முழங்கும் மகிமையோடு வானில். உன்னதமானவர்
வாசம் செய்பவர், உன்னதமானவர், சர்வ வல்லவர், தம் ஜனத்தின் துதிகளில் வாசம் செய்பவர். கஷ்டத்தின் நடுவில் நான் நடந்தாலும் எனக்கு அவர் பாதை காட்டுவார். கஷ்டத்தின் நடுவில் நான் நடந்தாலும் எனக்கு அவர் பாதை காட்டுவார். மீட்டிடும் பலன் உள்ள தம் கரத்தினால் சத்துருவின் ஆயுதத்தை முறியடிப்பார். மீட்டிடும் பலன் உள்ள தம் கரத்தினால் சத்துருவின் ஆயுதத்தை முறியடிப்பார். வானிலும் புவியிலும் மேலான நாமம் துதிகளால் முழங்கும் மகிமையோடு வானில். வானிலும் புவியிலும் மேலான நாமம் துதிகளால் முழங்கும் மகிமையோடு வானில். உன்னதமானவர், சர்வ வல்லவர், தம் ஜனத்தின் துதிகளில் வாசம் செய்பவர். உன்னதமானவர், சர்வ வல்லவர், தம் ஜனத்தின் துதிகளில் வாசம் செய்பவர். கண்ணீரோடு நான் கூப்பிடும் வேளை பதில் கொடுக்கும் அன்பின் தேவனே. கண்ணீரோடு நான் கூப்பிடும் வேளை பதில் கொடுக்கும் அன்பின் தேவனே. தைரியம் தருவீர், பலம் தருவீர், கிருபையாய் காத்திடுவீர். தைரியம் தருவீர், பலம் தருவீர், கிருபையாய் காத்திடுவீர். வானிலும் புவியிலும் மேலான நாமம் துதிகளால் முழங்கும் மகிமையோடு வானில். வானிலும் புவியிலும் மேலான நாமம் துதிகளால் முழங்கும் மகிமையோடு வானில். உன்னதமானவர், சர்வ வல்லவர், தம் ஜனத்தின் துதிகளில் வாசம் செய்பவர். உன்னதமானவர், சர்வ வல்லவர், தம் ஜனத்தின் துதிகளில் வாசம் செய்பவர். உன்னதமானவர், சர்வ வல்லவர், தம் ஜனத்தின் துதிகளில் வாசம் செய்பவர். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவர். எளிமை நின்று உன்னதமானவராக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் லார்ட். உம்மை போல ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி கர்த்தாவே. தேவனோடு கூட ஒருவரையும் ஒன்றையுமே ஒப்பிடவே முடியாது. அவர் உன்னதமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. உயர்ந்த தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. அந்தி சந்தி மத்திய வேலையில் ஆண்டவரை நான் தேடும் போது அவருடைய ஜெபத்துக்கெல்லாம் அவர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கஷ்டத்தின் நடுவில் நான் நடந்தாலும் அவர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். தன்னுடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே கர்த்தர் நீர் எங்களை ஆளுகை செய்து ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து வர பண்ணுகிற தேவன். நீர் ஆராதனைக்குரியவராக இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்முடைய இருதயங்களையும் தேவ ஆவியினால் அவர் ஆளுகை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ வாஞ்சையாய் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணித்து அந்த தேவ அன்புல மகிழ்ந்திருக்கும்படியான கிருபைகளுக்குள்ளே கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தி அவர் எனக்கு ஜீவனை தந்தவர், என்னை மீட்டெடுத்த தேவனாய் இருக்கிறார். ஒப்புரவாகும்படியாய், பிதாவோடு கூட ஒப்புரவாகும்படியான அந்த கிருபைகளுக்குள்ளே கர்த்தர் என்னை வழி நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம், தூரமா இருந்தோம், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கெல்லாம் அந்நியராயிருந்தோம். இன்றைக்கு தேவனுடைய ஆவியினாலே கர்த்தர் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாகவும் ஹல்லேலூயா ஆவியினால உண்டான வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நீர் எனக்கு
தந்திருக்கிறீங்கப்பா. இந்த சிலுவை எத்தனை மேன்மையானது, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை மேன்மைகளை காண செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மேலான பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள இந்த கல்வாரி சிலுவை நிழலிலே எங்களை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல யாரும் இல்லை, என்னை ஏற்றும் நேசிக்க ரத்தம் சிந்தி ஜீவன் தந்தி, உம்மை ஏற்றும் நேசிக்க உம்மை போல யாரும் இல்லை, என்னை ஏற்றும் நேசிக்க ரத்தம் சிந்தி ஜீவன் தந்தி, உம்மை ஏற்றும் நேசிக்க கோரப்பாடு சுமந்த தேவா, கொல்கதாவில் மரித்த நாதா, என்னில் அடங்கா வேதனைகளுடனே எந்தன் பாவங்கள் மன்னித்தீர். கோரப்பாடு சுமந்த தேவா, கொல்கதாவில் மரித்த நாதா, என்னில் அடங்கா வேதனைகளுடனே எந்தன் பாவங்கள் மன்னித்தீர், எந்தன் சாபங்கள் மன்னித்தீர். உம்மை போல யாரும் இல்லை, என்னை ஏற்றும் நேசிக்க. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தி ஜீவன் தந்தீர், உம்மை ஏற்றும் நேசிக்க பாவக்கரைகள் நம்மை விட்டு நீங்க, தேவ கோபம் நம்மை விட்டு நீங்க, கோர சிலுவை பாரமாக சுமந்து உம் ரத்தத்தால் கழுவினீர். பாவக்கரைகள் நம்மை விட்டு தேவ கோபம் நம்மை விட்டு நீங்க, மரணம் என்ற தேவ கோபாக்கினை நீங்கும்படியாய் பாரமாக சிலுவை கல்வாரி சிலுவை பாரமாய் கர்த்தர் சுமந்து ரத்தத்தால் எங்களை கழுவினீர். ஓ பிள்ளையாய் மாற்றினீர். உம்மை போல யாரும் இல்லை, என்னை ஏற்றும் நீர். நன்றி இயேசுவே. தேவான்பை ருசி பார்த்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். ஆண்டவரே, வெளியேற வச்சுள்ள ரத்தத்தை எனக்காய் கிரயமாய் கொடுத்திருக்கிறீங்கப்பா. நேசிக்க உம்மை போல யாரும் இல்லை, என்னை ஏற்றும் நேசிக்க ரத்தம் சிந்தி ஜீவன் தந்தி, உம்மை ஏற்றும் நேசிக்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி. நீர் எங்களுக்காக ஆண்டவரே அந்த பாடு மரணத்தை கர்த்தர் நீர் அடைந்து என் தேவனே இந்த நாளிலே நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும்
தேவ சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியா இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தின் நிமித்தமாய் உம்மை பாடி ஸ்தோத்திரிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவரே நீ செய்து முடித்த சகல உபகாரங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சத்ருவை ஜெயித்து ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயித்து பாவத்திலிருந்து எங்களுக்கு ஒரு நித்திய மீட்பை நீங்கள் உண்டு பண்ணினீங்க. இந்த சிலுவையினாலே ஆண்டவரே தேவனோடும் கூட ஆண்டவரே மனுஷனோடும் கூட நாங்கள் ஒப்புரவாகும்படியான அந்த நல்ல கிருபைகளுக்குள்ளே தேவ அன்போடு கூட மனிதர்களோடு கூட ஆண்டவரே என் தேவனே தேவ அன்பை வெளிப்படுத்தும்படியான கிருபைகளுக்குள்ளே கர்த்தர் நீர் எங்களை நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாமத்தின் மகிமைக்காகவே கர்த்தர் நீர் எங்களை அழைத்து ஆண்டவரே தெரிந்து கொண்டு இம்மட்டும் கர்த்தர் நீர் வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் நீங்கள் எங்களை நடத்துங்க. ஹல்லேலூயா. ஓ பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடி, உலகம் எங்களை ஆளுகை செய்யாதபடி, என் தேவனே பிசாசினுடைய அடிமைத்தனங்களுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்காதபடி ஆண்டவரே சத்ருவை நாங்கள் எதிர்த்து நிற்கவும் ஜெயிக்கவும் தேவனுக்கு பிரியமான அனுபவங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நீங்க தாங்க. இப்பொழுதும் தேவ சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒரு விஷயமாய் கூட தாழ்த்துகிறோம். உமக்கே எல்லா கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தாவே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க மன நிறைவாக்கி ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, நாமத்தை உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். உட்கார்வோம். யாராகிலும் ஒருவர் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக, கேன்சர் நோயினால் கஷ்டப்படுகிற புவனா என்ற ஒரு சிஸ்டருக்காக ஜெபிப்போம். டல்சி என்ற ஒரு சிஸ்டருக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கேன்சர் என்று சொல்லி அவர்களுக்கு கண்டுபிடித்திருக்கிற இந்த கொடூரமான இந்த சரீரப்பாடு வேதனைகளை அவர்கள் கடந்து வரும்படியான கிருபைகளை, பலனை, ஒரு சுகத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் சரீரத்தில் பெருக பண்ணி கர்த்தர் ஆளுகை செய்து வழி நடத்த வேண்டும். அதுபோல் இந்திராணி அம்மாக்காகவும் ஜெபிப்போம். நான் யூரின் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்னால கஷ்டப்படுகிற அவர்களுக்கும் கர்த்தர் பரிபூர்ண ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அதுபோல் கேன்சர் நோயினால் கஷ்டப்படுகிற, லிவர் கேன்சரில் கஷ்டப்படுகிற ஒரு சிஸ்டருக்காக, மூலம் போன்ற ஒரு கேன்சரில் கஷ்டப்படுகிற ஒரு சகோதரிக்காகவும் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இவர்களுக்கெல்லாம் நல்ல கிருபைகளை கர்த்தர் தந்திரணும். அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அவர்களுக்கு ஏற்றதாய் காணப்படவும் கர்த்தர் பலப்படுத்தணும். கேன்சர்லேருந்து ரெக்கவரி ஆகி இல்லையா ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கிறவர்களுக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் அவர்களுக்கு இன்னும் பலனையும் கிருபையும் கர்த்தர் பெருக பண்ணி தந்து சுகதேகியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தும்படியாய் யாராவது ஒருவர் ஜெபிப்போம்.
ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிக்க கிருபைகளை தருவாராக. 27வது அதிகாரத்தை கடந்த வாரத்திலே நாம் அதை தியானித்து முடிக்க கர்த்தர் கிருபைகளை கொடுத்தார். அந்த கடைசி பகுதியில் யோசேப்பு அந்த இயேசுவானவருடைய சரீரத்தை 59வது வசனத்தில் தூயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தன் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்தார்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்திலே கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகமாக இருக்கிறது என்று பிலாத்துவினிடத்தில் போய் அந்த சரீரத்தை பத்திரப்படுத்தும்படியாய், கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசுவானுடைய சரீரத்தை பத்திரப்படுத்தும்படியாய் அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது பிலாத்து 65வது வசனத்தில், உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறைக்கு முத்திரையை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது 3வது நாளாக 28வது வசனத்தில், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். 3வது நாளிலே இயேசுவானவர் மரித்து 3வது நாளிலே கல்லறையில் இயேசுவானவரை அவர் வைத்த அந்த சரீரத்தை பார்க்கும்படியாய், அவர் சரீரத்தை பார்க்கும்படியாய் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால், ஏன்னா அதை சீல் பண்ணி வைத்திருக்கிறாங்க, முத்திரை போட்டு வைத்திருப்பதனால அந்த கல்லை புரட்டுகிறது இல்லையா, சட்டவிரோதமான ஒரு செயலாக இருக்கும். அப்போ ஒரு சமயம் வாய்க்கும் என்று சொன்னால் இயேசுவானுடைய சரீரத்தை சுகந்த வர்க்கங்களை கொண்டு அதை பத்திரப்படுத்தும்படியாக மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 3வது நாள் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாளாய் இருக்கிறது. ஓய்வு நாள் யூதர்களுக்கு வாரத்தினுடைய அந்த கடைசி நாள், அவர்களுக்கு அந்த 7வது நாள் தான் ஓய்வு நாள். ஆனால் இயேசுவானவர் வாரத்தின் முதலாவது நாளில் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழும்பினதுனால புதிய ஏற்பாடின் பிள்ளைங்களாக இருக்கிற நாம் ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்காமல் வாரத்தின் முதல் நாளிலே தேவனை ஆராதிக்கிறோம். ஏன்னா அந்த வாரத்தின் கடைசி நாளிலே அவர் கல்லறையில் என்ன செய்தார்? இருந்தார். அவர் கல்லறையில் இராதபடி உயிர்த்தெழுந்தது வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு யூதர்கள் இன்னமும் 7வது நாளிலே தேவனை ஆராதிக்கிறார்கள். நாம் வாரத்தின் முதல் நாளிலே தேவனை ஆராதிக்கிறோம். அப்போ இங்கே வாசிக்கும் போது ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் அப்படின்னு பார்க்குறோம்ல, ஒரு புதிய ஒரு ஆரம்பம், உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு புதிய ஆரம்பத்தில் இந்த வாரத்தின் முதல் நாளை கனம் பண்ணி, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த நாளை கனம் பண்ணி, இந்த முதலாவது நாளிலே தான் நாம் என்ன செய்கிறோம்? தேவனை ஆராதித்து கொண்டு வருகிறோம். தேவன் கனத்துக்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராக இருக்கிறார் இல்லையா? அதனால தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக என்ன செய்கிறோம்? கடந்து வருகிறோம். அதை குறித்த நிர்விசாரங்கள் ஒருவருக்கும் இல்லாதபடி, ஏன்னா இயேசுவானவர் எனக்காய் கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்தார்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பி பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரை நினைத்து, அவர் செய்து முடித்த உபகாரத்தை நினைத்து தேவனை நாம் என்ன செய்கிறோம்? ஆராதித்து கொண்டு வருகிறோம் என்பதை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. மார்க் 16வது அதிகாரம், மார்க் 16:2 வாசிக்கிறோம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறையின் இடத்திலே வந்தார்கள். சூரியன் உதயமாகிற, அப்போ ஒரு புதிய ஆரம்பம். இதுவரை அந்த வாரத்தின் இறுதி நாள் தான் அவர்களுக்கு ஓய்வு நாளாக இருந்தது. இப்போ வாரத்தின் முதல் நாள் ஒரு புதிய ஒரு உதயத்துக்குள்ளே இந்த மரியாளும் மற்ற மரியாளும் மகதலேனா மரியாளும் இயேசுவானவரை தேடி வருகிறார்கள், அந்த கல்லறையை தேடி வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை சிலுவையில் அவர் செய்து முடித்த உபகாரத்தை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம்.
ஒருபோதும் அதை மறந்து போக கூடாதபடிக்கு அவருடைய உயிர்த்தெழுதலை எப்பொழுதும் இல்லையா கொண்டாடுகிறவர்களாக என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அவர் மரித்தார், அவர் உயிரோடு கூட எழும்பினார் என்று ஈஸ்டர் நாளில் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அது நம்முடைய ஜீவியங்களில் நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அது நமக்கு இரட்டிப்பாக்குகிறதாய் இருக்கிறது. மகதலேனா மரியாளை குறித்து பார்க்கும்பொழுது அவளிடத்தில் இருந்த 7 பிசாசுகளை இயேசுவானவர் விரட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் தன்னுடைய இருதயத்தில் தேவனுக்கென்ற அதிக அன்பும் கனமும் உடையவளாய், யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவள் அதிகமாய் என்ன செய்வாள்? அன்பு கூறுவாள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு இணங்க மகதலேனா மரியாள் இல்லை உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே மட்டுமல்ல, அவரை அடக்கம் பண்ணுகிற அந்த நாளிலும் கூட கல்லறையின் அருகிலே உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். இல்லையா, மற்ற சீஷர்கள் எல்லாம் அங்கே காணப்படலை. யோவான் இயேசுவானவர் இல்லையா அந்த அவருடைய வாய்மொழிகளை மொழியும் பொழுது யோவான் அங்கே இருந்ததை பார்க்கிறோம். மற்ற சீஷர்களை பற்றி அதிகமான குறிப்புகள் இல்லை. இவர்கள் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்று கண்ட பிறகுதான் இவர்கள் ஓடி போய் தூரத்தில் ஒளிந்து மறைந்திருக்கிற சீஷர்களுக்கெல்லாம் அந்த நற்செய்தியை சொல்லி என்ன செய்கிறாங்க? அழைத்து வருகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த மகதலேனா மரியாள் இயேசுவானவரை உண்மையாய் விசுவாசிக்கிற, அவரை பின்பற்றுகிற அந்த நல்ல அனுபவத்தை உடையவளாய் இருப்பதனால இப்பொழுதும் இந்த வாரத்தின் முதல் நாளிலே இல்லையா அந்த கல்லறையின் இடத்துல மற்ற மரியாளோடு கூட இயேசுவானுடைய தாய் அல்ல, யாக்கோபு யோவானுடைய தாய் என்று சொல்லி பார்க்கிறோம், இவர்கள் இங்கே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். மற்ற சுவிசேஷத்தில் இன்னொரு மரியாளும் இருந்தால், சலோமி என்ற மரியாள் அங்கே இருந்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவர்கள் அந்த கல்லறையின் இடத்துல அதிகாலையில் அவர்கள் புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்போ வாஞ்சையாய் இல்லையா ஸ்திரீகள் இல்லையா இந்த ஸ்திரீகள் இயேசுவானவரை இந்த உலக அனுபவத்தில் அவரை பின்பற்றி அவருடைய போதனைகளினாலும் அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை விசுவாசித்து இல்லையா அவரை பின்பற்றுகிற அனுபவத்தை உடையவர்களாக இருந்தது மட்டுமல்ல, ஆனால் இப்பொழுதும் கூட அவர்களுக்கு அந்த உயிர்த்தெழுதலை குறித்த விசுவாசத்தோடு கூட அல்ல, அவருடைய சரீரத்திற்கு அந்த சுகந்த வாசனையான அந்த நற்கந்தங்களை இடும்படியாகவே அவர்கள் என்ன செய்யறாங்க? கல்லறையை பார்க்க வருகிறதை பார்க்கிறோம். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், பூமி மிகவும் அதிரும்படி ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த தூதன் வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அங்கே ஒரு பெரிய அதிர்வு, பூமி அதிர்கிறதை பார்க்கிறோம். இயேசுவானவர் மரிக்கும் தருவாயிலையும் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டானது என்று சொல்லி 27வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த 28வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். எங்கெல்லாம் தேவன் இடைபடுகிறாரோ அங்கெல்லாம் இந்த இயற்கையில் அவருடைய சமூகத்தினுடைய நிச்சயத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு அதிர்வு அங்கே உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இவர்கள் பரத்திலிருந்து வந்த தேவ தூதர்களாக இருக்கிறார்கள். இயேசுவானவர் பிறக்கும்பொழுது அவருடைய பிறப்பை அறிவித்த காப்ரியேல், ஒருவேளை அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியையும் அறிவிக்க காப்ரியேலே வந்திருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் அப்படியாய் நிதானிக்கிறார்கள். அப்போ இந்த தேவ தூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கல் புரட்டி தள்ளப்பட்ட பிறகுதான் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்று அல்ல. இயேசுவானவர் இங்கே இல்லை, இயேசுவானவர் கல்லறையில் இல்லை என்பதை வெளிப்படுத்தவே இந்த தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். யோசேப்பினுடைய கல்லறையாக இருக்கிறது, அது முத்திரை போடப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவானவர், தேவ ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசுவானவர் அந்த கல்லறையிலிருந்து அவர் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழும்பினார். மூடப்பட்ட கல்லறையிலிருந்து தான் அவர் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழும்பினார். அப்புறம் அவருடைய சரீரம் எப்படி அந்த கல்லறையிலிருந்து வந்தது? உயிர்த்தெழுந்த அவருடைய சரீரம், தேவ ஆவினால உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த சரீரம் இல்லையா, பிற்பாடு இயேசுவானவர் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது சீஷர்களுக்கு இருந்த அந்த அறைக்குள்ளையாகவும் அவர் வருகிறதை பார்க்கிறோம். அப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை உடையவராய் அவர் உயிரோடு கூட எழும்பினதை
இந்த தேவதூதன் அவர்களுக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாய் அந்த கல்லை புரட்டி தள்ளுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலை போல வெண்மையாகவும் இருந்தது. இல்லையா, அது தேவதூதனை குறித்ததான ஒரு அடையாளமாய் இருக்கிறது. மின்னலை போல இருந்தது. வானத்திலிருந்து வருகிறதுனால, அங்கே பரத்திலிருந்து வந்திருக்கிறதுனால, பரத்திலிருந்து வந்த இந்த தேவதூதனை சூழ அங்கே ஒரு மகிமை என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அப்போ இந்த பரலோகத்திலிருந்து வந்த இந்த தேவதூதன் மின்னலை போல வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி அங்கே நடைபெறுகிறதான அந்த நிகழ்வுகள், அந்த அதிர்வுகள் மத்தியில் காவலர்கள் அவனுக்கு பயத்தினால் திடுக்கிட்டு செத்தவர்களை போல என்ன செய்தாங்களாம், விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். காவலர்கள் திடுக்கிட்டு பயந்து செத்தவர்களைப் போல, இல்லையா, அவங்க எல்லாம் காவல் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவானவரை சீஷர்கள் களவாடி கொண்டு போவாங்க, அல்லது அவரை எங்கேயாவது அவருடைய சடலத்தை அவர்கள் மறைத்து வைத்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு செய்தியை பரப்புவார்கள் என்று சொல்லி அறிந்து இவர்கள் அந்த கல்லறையை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவானவர் அங்கே உயிரோடு கூட எழும்பி எவ்விதமான ஆயுதத்தை கொண்டோ, இல்லையா, அவர்களை என்ன செய்ய, ஒரு யுத்தத்திற்கு வந்து அவர்களை விரட்டி தள்ளலை, அல்லது அவர்கள் செத்தவர்களை போல பயந்து விழுகிறதற்காங்க, இல்லையா, வேற எந்த பிரசித்தியான ஒரு காரியமும் என்ன செய்யல, நடைபெறலை. ஆனால் இயேசுவானவர் உயிரோடு கூட எழும்பின அந்த நேரத்தில் அங்கே நடைபெற்ற அந்த அதிர்வுகள், அந்த இயற்கையில் உள்ள மாற்றங்கள் அவர்களுக்கு ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் என்ன செய்ததாம், உண்டு பண்ணினது. அவர்கள் செத்தவர்களைப் போல விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவதூதன் வந்ததற்கான, வானத்திலிருந்து இறங்கி வந்ததற்கான ஒரு பிரதானமான காரணம் இயேசுவானவர் இங்கே இல்லை என்பதை வெளிப்படுத்தவே. யோசேப்பு இயேசுவானவருடைய சடலத்தை ஒரு புதிய கல்லறையில் வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கல்லறை அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாட்களிலே இல்லையா, ஒரு குழி எடுப்பாங்க, அந்த குழியில் அந்த சடலத்தை வைப்பார்கள். இது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரே குழிக்குள்ளே 2-3 பேரை என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க, இடம் தட்டுப்பாடுகள் நிமித்தமாக. ஆனால் அந்த நாட்களிலே இப்படி கல்லறைகளை மலைகளிலே பாறைகளில் என்ன செய்வாங்க, வெட்டி எடுத்து ஒரு சடலத்தை மட்டுமல்ல, மேபி அவங்களுடைய குடும்பத்தை, இல்லையா, அவங்களுடைய குடும்பத்தையே என்ன செய்வாங்க, அவர்கள் மரிக்கிற காலங்களிலே ஒன்றன் பின் ஒன்றாய் அந்த கல்லறையை திறந்து அதற்குள்ளே என்ன செய்வார்கள், வைப்பார்கள். அப்போ அங்கே அநேக சேம்பர்ஸ் இருக்கும், டிவிஷன்ஸ் இருக்கும், பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே இந்த தேவதூதன் இந்த புதிதாய் வெட்டி எடுக்கப்பட்ட கல்லறையில் ஒருவேளை அப்படிப்பட்ட பார்ட்டிஷன்ஸ் என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கல்லறையின் மேலே இருந்த அந்த கல்லை தள்ளி போட்டு, ஒருவேளை வேறு யாராகிலும் ஒரு சடலம், ஒரு பழைய கல்லறையாக இருந்ததுன்னா, இல்லை அவர் உயிர்த்தெழல உள்ளதான் இருக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க. இது புதிய கல்லறை, இல்லையா, தேவன் அவருக்கென்று ஆயத்தம் பண்ணின புதிய கல்லறையாக இருக்குது. அவர் பிறக்கும்போது கூட நரிகளுக்கு குழி இருக்கிறது, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அவர் முன்னனே என்ன செய்தாராம், பிறக்கும்படியாய் ஏழ்மை குளமாய் பிறந்தார். ஆனால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படுவதோ, இல்லையா, இந்த புதிதாய் வெட்டி எடுக்கப்பட்ட இந்த யோசேப்பு என்னும் ஐஸ்வர்யவானுடைய ஒரு குகையாய் அல்லது ஒரு கல்லறையாய் இருக்கிறது. இல்லை, எவ்வளவு ஆச்சரியமாய் ஆண்டவர் அவைகளெல்லாம் நேர்த்தியாய் ஒழுங்கு செய்திருக்கிறார். ஒருவேளை அங்கே அந்த சேம்பர்ஸில், இல்லையா, இது ஆல்ரெடி யூஸ்டு கல்லறையாக இருக்கும், இது முன்னமே பயன்படுத்தப்பட்ட ஒரு கல்லறையாக இருக்கும்னு சொல்லியிருந்தா, யூதர்களும் அங்கே இருக்கிற ரோமர்களும் போர் சேவகர்கள் எல்லாம், இல்லை அவர் இங்கே தான் இருக்கிறாரு, வேறு எதையாகிலும் ஒரு சடலத்தை காட்டி இங்கே தான் இருக்கிறாரு, அவர் உயிர்த்தெழவே இல்லை அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க, அதை உறுதிப்படுத்தியிருப்பாங்க. இந்த தேவதூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளி இயேசுவானவர் இங்கே இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்த அந்த கல்லை புரட்டி தள்ளி இருக்கிறதை பார்க்கிறோம். காவலர்களும் பயந்து நடுங்கி திடுக்கிட்டு செத்தவர்களைப் போல என்ன செய்தாங்களாம், விழுந்தார்கள். தூதன் அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்ற செய்தியை அவங்க ஒருபோதும் என்ன செய்யல, எதிர்பார்க்கவே இல்லை. இது இந்த ஸ்திரீகளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும். அவர்கள் பயந்திருந்தாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் பயந்தார்கள். அதனால தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஸ்திரீகள், அவருடைய சரீரம் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்பது அது அவர்களுக்கு ஒரு பெருத்த ஒரு ஆச்சரியமாய் இருக்கிறது.
இல்லையா? அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வைத்த இடத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் பாருங்க என்பது தான் அர்த்தம். இங்கே தான் வச்சிங்க, இங்கே அவர் இல்லை. அப்போ இன்றைக்கும் அந்த கல்லறை திறக்கப்பட்டு இருப்பதனால அவர் வைத்த இடம் வெறுமையாக இருக்கிறது என்பதை இந்த ஸ்திரீகளும் சீஷர்களும் சந்ததிகள் அறிந்து கொள்ளும்படியாகவே அந்த கல்லறை என்ன செய்திருக்கிறதாம், இன்றைக்கும் திறக்கப்பட்டு வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த கல்லறை வெறுமையாக இருக்கிறது, ஓப்பனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்க, நீங்கள் வந்து பாருங்க என்று அர்த்தம் இல்லையா? இது அடையாளமாக காலகாலமாக சந்ததிகளாக இயேசுவானவர் வாழ்ந்தார், தம்முடைய ஜீவனை அவர் அர்ப்பணித்தார், அவர் உயிரோடு கூட எழும்பினார் என்பதை உறுதிப்படுத்தும்படியாகவே அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று அந்த தேவ தூதர்கள் அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஸ்திரீகளுக்கு இது கிடைத்திருக்கிற எத்தனை பெரிதான ஒரு பாக்கியம். மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் முதலாவது என்ன செய்தார், தன்னை வெளிப்படுத்தினார், அல்லது அவர் உயிர்த்தெழுந்த இந்த நற்செய்தி அவளுக்கு என்ன செய்தது, முதலாவது கிடைத்திருக்கிறது. அப்போ இது இந்த ஸ்திரீகளுக்கு எத்தனை பெரிதான ஒரு மேன்மையாக இருக்கிறது. அது மட்டும் அல்ல, அவர்கள் அந்த நற்செய்தியை அவங்க விட்னஸ் பண்ணாங்க, சாட்சியாய் பார்த்தார்கள் என்பது மட்டுமல்ல. 7வது வசனம் பாருங்க, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அப்போ இந்த ஒரு நற்செய்தியையும் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியையும் நீங்கள் போய் மற்ற சீஷர்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் போய் அதை வெளிப்படுத்துங்கள் என்றும் இந்த தேவ தூதர்கள் அவர்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம் இல்லையா? முதலாவது நற்செய்தியை பகிர்ந்து கொள்கிற இந்த ஸ்திரீகள் எத்தனை பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே அவரை தரிசிக்கிறது மட்டுமல்ல இல்லையா, அவரை குறித்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து அந்த நற்செய்தியையும் அவர்களே வேகமாய் போய் தங்கள் சீஷர்களுக்கு, மற்ற அப்போஸ்தலர்களுக்கு அதை அறிவிக்கிறதை பார்க்கிறோம். ஸ்திரீகள் அந்த நாட்களிலே எந்த விதத்திலும் இல்லையா அவர்களை எதுலையும் என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்கவே மாட்டார்கள். ஆனால் இயேசுவானவருடைய மரணத்தில், கல்லறையின் அருகில், சிலுவையின் அடிவாரத்தில், இப்பொழுதும் அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே அந்த கல்லறையினுடைய அருகில் இந்த ஸ்திரீகள் இல்லையா, இந்த தாழ்மைக்கு ஒத்த அல்லது பலவீனமாய் கருதப்படுகிற, ஒன்றுக்குமே பொருட்படுத்தப்படாத இந்த ஸ்திரீகளுக்கு இத்தனை பெரிதான ஒரு மேன்மையையும் கனத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்திருக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? அவர் உங்களுக்கு முன்பாக எங்கே கடந்து போகிறாராம், கலிலேயாவுக்கு கடந்து போகிறார் என்று சீஷர்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் இல்லையா? அவர் உயிரோடு கூட எழும்பினது மட்டுமல்ல, அவர் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறதற்கு இல்லையா, உங்களை சந்திக்கிறதற்கு கலிலேயாவுக்கு என்ன செய்கிறார், போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். அவர் மரித்தார், உயிரோடு கூட எழும்பினார், பிதாவினிடத்தில் போயிட்டாரு, அவர் உயிரோடு கூட எழும்பினார் என்ற செய்தியை மட்டும் ஆண்டவர் கொடுக்கல, அவர்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போய் அவர்களை அங்கே சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை அங்கே உண்டு பண்ணுகிறார், சீஷர்களை சந்திக்க. அப்போ அங்கே அவர்களை அவர் சந்திக்கும் பொழுது அவர்களோடு கூட மறுபடியுமாய் ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு ஐக்கியத்தை, ஒரு உறவை ஆண்டவர் என்ன செய்கிறார், உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சிலுவைக்கு முன்பாக, இந்த பாடு அனுபவங்களுக்கு எல்லாம் முன்பாக சீஷர்கள் எப்படி அவரை மறுதலித்தாங்க, காட்டி கொடுத்தாங்க. இயேசுவானவரை பிடித்து அவர்கள் இல்லையா எல்லா விதமான தீர்ப்புகளுக்கு, நியாய தீர்ப்புகளுக்கெல்லாம் அவரை கொண்டு போகும்பொழுது இவங்க எல்லாம் சிதறுண்டு போனார்கள். ஒருவர் கூட என்ன செய்யல, அவருடைய அருகிலே இல்லை. அப்போ இப்படி அவரை இல்லையா, அவரோடு கூட இராதபடி அவரை துக்கப்படுத்தின இந்த சீஷர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறேன், அங்கே அவரை காண்பீர்கள், அங்கே நீங்க போய் அவர் என்ன செய்யலாம், பார்க்கலாம், அவரோடு கூட ஒரு ஐக்கியம் கொள்ளலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வரலாம். அந்த பழைய உறவை கர்த்தர் அவர்களோடு கூட மறுபடியும் என்ன செய்கிறார், உறுதிப்படுத்துகிறார்.
நீங்கள் எல்லாம் என்னை காட்டி கொடுத்தீங்க, இனிமேல் நீங்கள் யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் மறுபடியுமாய் அவர்களோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தில் அவர்களை உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இல்லை, எவ்வளவு பெரிதான தேவ அன்பை சிலுவையில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இவர்கள் எல்லாம் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் என்ற மன்னிப்பை ஆண்டவர் அருளினதற்கான உறுதி, அந்த நிச்சயம்தான் இது இல்லையா. அவர்களை சந்திக்கிறார். அவர்களால் அவருக்கு ஒன்றும் செய்ய இயலலை. யாரும் நின்று அவருக்கு எந்த விதமான உதவியும் செய்யலை. எல்லாரும் சிதறுண்டு தூரமாக தான் இருந்தாங்க. கடைசி வரையிலும் அவர் தங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை எல்லாம் அவங்க என்ன செய்யலை, அறிந்து கொள்ளவே இல்லை. எவ்வளவோ தவறுகள், கீழ்ப்படியாமை அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. தேவனுக்கு துரோகம் செய்தவர்களாக அவருடைய அனுபவங்கள் காணப்பட்டது. ஆனால் இயேசுவானவரோ அவர்களோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணும்படியாகவே அவர்களுக்கு அந்த நற்செய்தியை இந்த ஸ்திரீகள் போய் அறிவிக்கவும், அவர்கள் அவரை கலிலேயாவிலே காணலாம் என்பதிலே அவர்களை ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடும் என்று சொல்லி அவர்களை அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். அங்கே அவரை காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க இந்த ஸ்திரீகள் ஓடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா, அந்த ஸ்திரீகளுக்கு எத்தனை பெரிதான ஒரு மகிழ்ச்சி. சுகந்த வாசனை நற்கந்தங்களை எல்லாம் அந்த சடலத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால், அந்த கல்லறையின் மீது இல்லையா அந்த சுகந்த வாசனையெல்லாம் போட்டு அவருடைய சரீரத்தை பாடம் பண்ண வேண்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக காலையிலேயே விடுகிறதற்கு முன்பாக அவர்கள் இந்த வாரத்தின் முதல் நாளிலே வருகிறார்கள். தேவனை சந்திக்கும்படியாகவே இல்லையா, அவரை தரிசிக்கும்படியான அந்த கிருபையை கர்த்தர் இந்த ஸ்திரீகளுக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். தரிசனத்தை மட்டுமல்ல, அவரை காணும்படியான அந்த பாக்கியத்தை மட்டுமல்ல, அவர் உயிர் தெழுந்தார் என்ற நற்செய்தியையும் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியான அந்த பாக்கியத்தையும் அவர்கள் என்ன செய்கிறாங்களா, பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். மிகுந்த சந்தோஷத்தோடு கூட, எந்த விதத்திலும் கனப்படுத்தப்படாத ஸ்திரீகள், எந்த விதத்திலும் அங்கீகரிக்கப்படாத ஸ்திரீகள், அவர்கள் பயத்தோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வருகிற வாரத்தில் மீதமுள்ள பகுதியை நாம் தியானிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட இடைப்படுவாராக. அவர் உயிர் தெழுந்தார். பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக, இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட அவர் சிலுவையில் செய்து முடித்த உபகாரத்தின் நிமித்தமாக இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. அதை நாம் தியானித்து இந்த சிலுவை தியான நாட்களிலே தொடர்ந்து அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற அனுபவங்களுக்குள்ளே கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். காணிக்கைகளுக்காக ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கைகள் சேகரிக்கப்படும். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். உம் கரம் வல்லமை அறிந்தோர் உம்மை போற்றுவார், துதிப்பார். அல்லேலூயா. உம் கரம் வல்லமை அறிந்தோர் உம்மை போற்றுவார், துதிப்பார். அல்லேலூயா. சுத்தமான தண்ணீர் ரசமானதுவே, சுத்தமான தண்ணீர் அச்செயல் செய்தவர் இன்று என் ரட்சகர். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். மக இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அருமையான இந்த நல்ல மாலை ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே
உயிர்த்தெழுந்த இந்த நற்செய்தியை நாங்கள் தியானிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நீங்கள் கொடுத்தீங்க. ஆண்டவரே, எத்தனை பெரிதான பாக்கியம் பெற்ற தேவ ஜனமாய் இந்த நற்செய்தி எங்களுக்கு அறிவிக்கப்பட்ட இந்த நற்செய்திகளை விசுவாசித்து தேவனை அண்டிக் கொள்ளுகிற அனுபவங்களுக்கு கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாகவே கிறிஸ்து இந்த உலகத்திலே, இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்து ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தை நிறைவு செய்யும்படியாகவே தன்னுடைய ஜீவனையே அவர் அர்ப்பணித்து ஆண்டவரே ஹல்லேலூயா அவர் செய்து முடித்த உபகாரத்தை மாத்திரம் நாங்கள் நம்பி விசுவாசித்து என் தேவனே இப்பொழுதும் எங்களை வாஞ்சையாய் என் தேவனே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கிருபையாய் கர்த்தர் நீர் எங்களை ஆளுகை செய்து நீங்கள் நடத்துங்க. பொல்லாத உலகம் ஆண்டவரே மாமிசம் கண்களின் நிச்சய ஜீவனத்தின் பெருமைகள் எங்களை ஆளுகை செய்யாதபடி ஆண்டவரே தேவனுக்கு என்று நாங்கள் உகந்தவர்களாய் எங்களுடைய அனுபவங்கள் காணப்பட கிருபைகளை கர்த்தர் நீங்கள் தந்திரலுங்க. உடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துங்க ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தீங்க. தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்யுங்க. அவருடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. இந்த வார நாட்கள் கடந்து போகிற அனுபவங்களிலே ஆண்டவரே நன்மைகளை காண கிருபைகளை தாங்க. எதிர்பார்ப்புகள், வெளியே சொல்ல முடியாத நெருக்கங்கள், வேதனைகள், கண்ணீரிலே ஆண்டவரே கடந்து வருகிற குடும்பங்களை, சரீரப்பாடுகள் ஆண்டவரே பாரங்களை கடந்து வருகிறவர்களை எல்லாம் கர்த்தர் நீர் ஆளுகை செய்து சத்ரு மேற்கொள்ளாதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கிருபையினாலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக இப்போ கொடுக்கிறேன். ஆண்டவரே துதிக்கிறோம் என் தேவனே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே மன நிறைவான நாட்களை, நல்ல நாட்களை காணும்படியான கிருபைகளை கர்த்தர் நீங்கள் தாங்க. தேவ சமூகத்தை நாங்கள் எப்பொழுதும் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் ஆளுகை செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே ஆலயத்தின் எல்லைகளை கர்த்தர் நீர் ஆளுகை செய்யுங்க. விசுவாச குடும்பங்களை ஆளுகை செய்யுங்க. சத்ரு ஒருபோதும் எங்களை மேற்கொள்ளாதபடி உடைய திவ்ய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ தொடர்ந்து எங்களை நடத்துங்க. உடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் எப்பொழுதும் ஆண்டவரே தேவனுக்கு உகந்தவர்களாய் சிலுவையின் அனுபவங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கும்படியான பாக்கியங்களுக்குள்ளே கர்த்தர் நீர் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. நீ மட்டும் உதவி செய்தீங்க. இனிமேலும் கர்த்தர் எங்களை நடத்துகிற நல்ல தேவனாக இருப்பதற்காக நன்றி. தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நாமத்தை உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என்னோடிருமா நேச கர்த்தரே, ஓ வார்த்தை வாழ்வில் இருள் நீக்குமே, ஓ மாவியால் நீர் என்னை நிரப்பி போதித்து நீர் நல்வழி காட்டுமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோயெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்னை முடிசூட்டி நன்மையினால் என் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயதை திரும்ப வாழ வயது போல திரும்ப பண்ணுகிறார். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணியமும் கானமும் மகிமையும் துதியும் வல்லமையும் மகத்துவமும் என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.